வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உங்களோட பர்சனல் போட்டோஸோ இல்ல மார்க் செய்யப்பட்ட படங்களோ உங்களோட பெர்மிஷன் இல்லாம இன்டர்நெட்ல ஷேர் ஆகிறத பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ஷாக், எவ்வளோ பெரிய வலியை தரும்னு நமக்கு தெரியும். ஆனா அப்படி ஒரு நிலைமையில நீங்க மாட்டிக்கிட்டா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, அதுக்கான ஒரு தெளிவான பிளான் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சட்டம் அப்படிங்கிறது வெறும் புக்ல இருக்கிற வார்த்தைகள் கிடையாதுங்க. அது உங்களை ஒரு விக்டிம் நிலைமையில இருந்து பவர்ஃபுல்லான ஒருத்தர மாதிரி ஒரு சூப்பரான வெப்பன். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கும் ஒரு கிளியர் பிளான் வேணும். சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த மோசமான கனவு, அடுத்து உங்களுக்கான சட்ட ஆயுதங்கள் என்னென்ன, சம்மதம் பத்தின முக்கியமான வேறுபாடு, அப்புறம் செயலில் இறங்க தேவையான 4 ஸ்டெப்ஸ், கடைசியா உங்க அதிகாரத்தை எப்படி மீட்டெடுப்பது, இது எல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் கண்டிப்பா உங்களை பாதுகாக்கும். பகுதி 1, டிஜிட்டல் துன்புறுத்தல் அப்படிங்கிற அந்த மோசமான கனவு. இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு நாள் சோஷியல் மீடியால உங்களோட ஒரு மார்க் செய்யப்பட்ட படத்தையோ இல்ல ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸையோ பாக்குறீங்க. மனசு எவ்வளோ வலிக்கும் இல்லையா? உங்களோட பர்சனல் போட்டோஸ் உங்களுக்கே தெரியாம இன்டர்நெட்ல ஷேர் ஆனா என்ன நடக்கும்? நினைச்சு பார்க்கவே அவ்வளோ பயமா இருக்குல்ல. ஒரே செகண்ட்ல நம்ம உலகமே தலைகீழா மாறின மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எவ்வளோ சீரியஸ் ஆனதுன்னு இதுல இருந்தே உங்களுக்கு புரியும். ஆனா ப்ளீஸ் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். நீங்க ஒருபோதும் ஆதரவற்றவங்க கிடையாது. சட்டம் உங்களோட பெரிய ஆயுதம். சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும், ஏன் இந்தியாவில் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கடுமையான குற்றங்களுக்கு எதிராக நம்ம சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுக்குது. நீங்க தனியா இல்ல அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்க முதல்ல ஸ்ட்ராங்கா நம்பணும். பகுதி 2, உங்களுக்கான சட்ட ஆயுதங்கள். டிஜிட்டல் ஹாராஸ்மெண்ட்டை ஒரு பெரிய குற்றமா சொல்ற சட்டங்கள் பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிக்கலான சட்ட வார்த்தைகள்லாம் வேண்டாம், சிம்பிளா சொல்றேன். 2000 வருஷத்தோட ஐடி ஆக்ட, அப்புறம் புதுசா வந்திருக்கிற பாரதிய நியாய சங்கீதா, இதெல்லாம் இந்த குற்றங்களை எப்படி பிரிச்சிருக்கு தெரியுமா? உங்களோட பிரைவசியை மீறி ஒரு போட்டோவை வெளியிட்டா ஐடி சட்டம் 66E படி 3 வருஷம் ஜெயில் இல்லைன்னா 2 லட்சம் வரைக்கும் ஃபைன். அதுவே அந்த படம் ஆபாசமா இருந்தா ஐடி சட்டம் 67 படி தண்டனை இன்னும் ரொம்ப கடுமையாகும். உங்க பேரை டேமேஜ் பண்ற மாதிரி அவதூறு கருத்துக்கள் போட்டா PNS 356 படி 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். இப்போ இந்த 7 வருஷம் அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஐடி சட்டத்தோட செக்ஷன் 67A படி பாலியல் ரீதியான படங்களையோ இல்ல தகவல்களையோ திரும்ப திரும்ப ஷேர் பண்ணிட்டே இருந்தா அந்த குற்றவாளிக்கு 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சட்டம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு, இதுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கிடைக்கும்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். பகுதி 3, சம்மதம் பற்றிய முக்கியமான வேறுபாடு. புது சட்டத்துல நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, உங்களை ஒரு போட்டோ எடுக்க நீங்க ஒருத்தருக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், தப்பில்ல. ஆனா அதுக்காக அந்த போட்டோவை இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணவோ இல்ல வேற யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணவோ நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டாதான் அர்த்தம் கிடையவே கிடையாது. படம் எடுக்க சம்மதம் அப்படிங்கிறது அதை ஷேர் பண்றதுக்கான சம்மதம் கிடையாது. இதை நாம ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது இதுல இருந்து என்ன தெளிவா புரியுதுன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல போட்டோ எடுக்க ஓகே சொல்லியிருந்தாலும் சரி, உங்களோட கிளியரான பர்மிஷன் இல்லாம அதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணா அது PNS செக்ஷன் 77 படி ரொம்ப பெரிய குற்றங்க. இதை செஞ்சவங்களுக்கு முதல் முறை குற்றத்துக்கே 1லிருந்து 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். உங்களை சட்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ணுது பாத்தீங்களா? பகுதி 4, செயலில் இறங்க 4 முக்கியமான படிகள். சரி, இது வரைக்கும் நாம சட்டங்களை பத்தி பார்த்தோம். இப்போ பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்க முதல்ல செய்ய வேண்டியது இதுதான். பேனிக் ஆகாதீங்க. பதட்டத்துல எதையும் உடனே டிலீட் பண்ணிடாதீங்க. அந்த போட்டோவையோ இல்ல உங்களை திட்டினவனையோ உடனே பிளாக் பண்ணணும்னு தோணும். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போலீஸ்க்கு ப்ரூஃப் வேணும்ல. அந்த போட்டோஸ், அப்யூசிவ் கமெண்ட்ஸ், அந்த நபரோட ப்ரொஃபைல், முக்கியமா அந்த போஸ்டோட URL, இதையெல்லாம் மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்க இந்த டிஜிட்டல் தடயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆதாரங்களை எடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, எந்த சோஷியல் மீடியாவோ அங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஐடி ரூல்ஸ் படி உங்களோட பெர்மிஷன் இல்லாம அப்லோட் பண்ணப்பட்ட பிரைவேட் போட்டோஸை நீங்க ரிப்போர்ட் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ள டெலீட் பண்ணியே ஆகணும்னு சோஷியல் மீடியா கம்பெனிகளுக்கு சட்டப்படி கடமை இருக்கு. அந்த தைரியத்தோட நாம அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகலாம். ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ண இதை விட ஒரு ஃபாஸ்டான வழி இருக்க முடியாது. cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விஷயங்களை உங்க அடையாளம் யாருக்கும் தெரியாம அனானிமஸா ரிப்போர்ட் பண்ண ஒரு தனி ஆப்ஷன் இருக்கு. இல்லனா 1930 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. ப்ளீஸ் இந்த நம்பரை இப்போவே உங்க போன்ல சேவ் பண்ணிக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஒருவேளை உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க இல்ல பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சீரியஸான பிரச்சனையா இருந்தா நேர்ல போய் ஆஃப்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுதான் பெஸ்ட்.
உதாரணமா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஸ்பெஷல் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அங்க போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட ப்ராப்பரா எழுதி கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க பிரிண்ட் எடுத்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் அட்டாச் பண்ணி PNS 77 மற்றும் ஐடி ஆக்ட் செக்ஷன்ஸ் கீழே FIR போட சொல்லி ஸ்ட்ராங்கா கேளுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல FIR போட தயங்குனா என்ன பண்றது அப்படின்னு. கவலையே படாதீங்க. உங்ககிட்ட இன்னும் பவர் இருக்கு. உங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா மாவட்ட SPக்கு அனுப்பலாம். இல்லையா நேரடியா ஒரு மாஜிஸ்ட்ரேட்டை போய் பார்க்கலாம். உங்களுக்கு உதவி பண்ண சட்டம் நிறைய வழிகளை ஓபன் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. பகுதி 5 உங்கள் அதிகாரத்தை மீட்டெடுங்கள். சரி, இப்போ ஒரு சின்ன சினாரியோ. இது மூலமா உங்களுக்கு சட்டம் எவ்ளோ புரிஞ்சிருக்குன்னு செக் பண்ணலாம். உங்களோட பர்மிஷனோட உங்க ஃப்ரெண்ட் ஒரு பர்சனல் போட்டோ எடுக்கிறாரு. அப்புறம் ஏதோ ஒரு சண்டேல டென்ஷன் ஆகி அதை இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணிடுறாருன்னு வைப்போம். நீங்க ஸ்டார்டிங்ல ஓகே சொல்லியிருந்தாலும் இப்ப அவர் செஞ்சது குற்றமாகுமா? கொஞ்சம் யோசிங்க. இதுக்கான கன்ஃபார்ம் ஆன்சர் எஸ். அவர் செஞ்சது 100% குற்றம்தான். BNS செக்ஷன் 77 படி போட்டோ எடுக்க நீங்க கொடுத்த சம்மதம், அதை ஷேர் பண்ண கொடுத்த சம்மதமா ஒருபோதும் எடுத்துக்கப்படாது. இந்த சின்ன சட்ட நுணுக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது தான் டிஜிட்டல் ஹராஸ்மெண்ட்டை எதிர்த்து ஃபைட் பண்ண உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பவரை கொடுக்குது. சோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாம அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் தப்பு பண்றவனுக்கு தைரியம். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ற அந்த செகண்ட் பவரோட தராசு அவன்கிட்ட இருந்து அப்படியே உங்க பக்கம் சாஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தா அது எப்பவுமே உங்க தப்பு கிடையாது. பழி முழுக்க முழுக்க அந்த குற்றவாளியை தான் சேரும். நம்ம உரிமைகளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ற தைரியத்தை கொண்டு வர்றது தான் உண்மையான சுதந்திரம். உங்களை நீங்களே பாதுகாத்துக்க உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? இனிமேலாவது விழிப்பா இருப்பீங்களா?